வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 13. சீர்காழியில் பெருகிவரும் கள்ள சந்தையில் சாராய வியாபாரம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் அனுமதி பெறாத பாரின் காலை 5 மணி முதலே கள்ள சந்தையில் வியாபாரம் வெகுஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டிங் வாங்கினால் ஊறுகாய், தண்ணீர், கிளாஸ் இலவசம் என்று கூறி காலை முதலே வியாபாரத்தை கணேசன் என்பவர் தலைமையில் அமோகமாக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது சம்பந்தமாக காவல்துறைக்கு புகார் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறுகின்றனர் அப்பகுதியைச் சார்ந்த சமூக ஆர்வலர்கள். இந்த டாஸ்மாக் கடையில் உள்ள பாரில் காலை முதலே வியாபாரத்தை தொடங்கியதால் விவசாயிகள், கூலித் தொழிலாளிகள் வேலைக்கு செல்லாமல் மதுபான கடைகளிலே குடியிருக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது என்று கூறுகின்றனர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள். இதனை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் கவனத்தில் கொண்டு இப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் நடைபெறும் கள்ள சந்தை வியாபாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறுகின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், பெண்கள், மாணவர்கள். நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின். காலையில் பாய் வரும்போது காலையில் வந்தேன் எங்கே வாங்க வந்தா ஊருகாவா ஊருகாலாம் உண்டா நம்ம சீக்கிரம் கொண்டா ஊர்கால வர உண்டா ஒன்று கொடுங்கண்ணா போய் வாரேன். கொடு பாக்கி கொடு வர உனக்கு வச்சுக்கிறேன்.